வணக்கம் சார். அ வணக்கம். காலையிலேயே ஒரு துயர செய்தி. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறந்த செய்தி கேட்டதும், அந்த செய்தி கேட்டதும் நீங்க என்ன சார் நினைச்சீங்க? ஆ ஒரு நல்ல மனிதரை இழந்து விட்டோம். அதாவது அது ரொம்ப பயங்கர அதிர்ச்சியான ஒரு செய்தி. ம். சினிமா இண்டஸ்ட்ரிக்காக நெறைய விஷயங்கள பண்ண ஒரு மாமனிதர். நல்ல நண்பர். நானும் அவரும் சேர்ந்து நல்ல நாள்னு ஒரு படம் நடிச்சோம். ம். அந்த சமயத்துல அவரோட நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. ஓகே. அவர் சினிமாவுல நெறைய புதிய இயக்குனர்கள அறிமுகம் பண்ணாரு. ம். இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில படிச்சுட்டு வரவங்கலாம் அவங்களுக்கு வழி தெரியா இருக்கும்போது அவர் ஆஃபீஸ்ல கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணி நெறைய புது இயக்குனர்கள அறிமுகம் பண்ணாரு. ம். ஆர்.கே. செல்வமணி எடுத்த படம் கேப்டன் பிரபாகர். அதே அவருக்கு பட்டப்பெயர் அமைஞ்சது கேப்டன்னு. ம். ஒரு வருஷத்துல 14 படம் நடிக்கக்கூடிய ஒரே நடிகர். ம். அவரு 14 படம் ரிலீஸ் ஆச்சு. அதெல்லாம் ஒரு பெரிய ரெக்கார்டு. ம். ப்ரொடியூசரோட ரொம்ப அட்ஜஸ்ட் பண்றது. அவர் நடிகர் சங்க தலைவரா இருந்தப்போ நடிகர் சங்க கடனை இருந்து மீட்டு ம். ஷோஸ் பண்ணி அதுல இருந்து வந்த கலெக்ஷன்ல அவர் நடிகர் சங்க கடன் அடைச்சார் பர்மனண்டா. ம். இல்லைன்னு வரவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு ம். நிறைய ஹெல்ப் பண்ணாரு. ஆமாமா சார். இந்த மாதிரி ஒரு இரக்கத்தன்மை உள்ளவர், நல்ல பண்பா பழகக்கூடியவர், தமிழ் மீது ரொம்ப அக்கறை கொண்டவர். எனக்கு ம். தமிழ்னா அவ்வளோ உயிர். அது மாதிரி அவரும் தமிழை நேசிச்சவர். ம். தமிழுக்காக நிறைய குரல் கொடுத்தவர், பாடுபட்டவர். ம். இப்பேற்பட்ட நல்ல நண்பரை இழந்து விட்டோம்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஆமா. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வணங்குவோம். ஓகே. சார், அவரோட உங்களுக்கு ரொம்ப மறக்கவே முடியாத நிகழ்வு அப்படி எதுவும் இருக்கா சார்? அத பகிர்ந்துக்க முடியுமா? நிகழ்வுன்னா அவரோட படம் நடிச்ச நேரத்துல அவர் பழகுன விதம், ம். அது மாதிரி விஷயங்கள் தான். மற்றபடி ஒரு சொல்லிக்கிற மாதிரியான ஒரு ஒரு எந்த விதமான அதிர்ச்சியான நிகழ்வோ இல்ல சந்தோஷப்படக்கூடிய நிகழ்வோ கிடையாது. நாங்க நடிச்ச நேரத்துல அவர் நல்லா பழகினாரு. அதுக்கப்புறமும் எங்க சந்திச்சாலும் பேசுவாரு, பிரசாந்த் பாராட்டுவாரு. ம். பிரசாந்த் நடிச்ச படங்கள்லாம் பார்த்து கூப்பிடுவாரு. அந்த மாதிரி ஒரு நல்ல குணம் உள்ள ஒரு மாமனிதர். ம். சார், கடைசியா நீங்க அவர பார்த்த சம்பவம்? அவர் உடல்நல சரியா இல்லாதபோது அவர் போய் பார்த்தேன் நான். இந்த மாதிரி உடல்நல சரியில்லாத போது அவர் வீட்டுல போய் பார்த்து வந்தேன். ம். சார், உங்கள்ட்ட அவர் கடைசியா பேசினது ஏதாவது ஞாபகம் இருக்கா சார்? அவர் பார்த்து சிரிச்சாரு அதோட சார். ஓகே சார். கடைசியா? ஆமா. ம். ஓகே, ஓகே சார். தேங்க் யூ சோ மச் சார். இந்த தேங்க்ஸ். சமயத்துல அவரை இழந்து வாடுற எல்லாத்துக்குமே எங்களோட ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்ஸ்.